ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக் கிராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடோப் ஸ்டாக் ஏர்னிங்கில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பான அடோப் ஸ்டாக்கில் எப்படி நம்ம வந்து சைன் இன் பண்ணுறது அண்ட் அதோட டேக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடோப் ஸ்டாக்கில் நம்ம சைன் இன் பண்ணி டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏஐ இமேஜஸை அதில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த இமேஜஸ் யாராவது டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு அதுலேருந்து கமிஷன் ஏர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா அடோப் ஸ்டாக்ல மணி ஏர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுளில் அடோப் ஸ்டாக் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறமா அடோப் ஸ்டாக்கோட வெப்சைட் வரும். ஸோ அடோப் ஸ்டாக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அடோப் ஸ்டாக் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அடோப் ஸ்டாக்கோட இன்டர்ஃபேஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர்எல் எப்படி இருக்குன்னா stock.adobe.comனு இருக்கும். ஸோ இதுதான் இவங்களோட அஃபிஷியல் பேஜ். ஸோ எங்கள் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சைன்இன் பண்ணாததுனால நம்மளுக்கு வந்து ப்ரொஃபைல் காமிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ தான் அடோப் ஸ்டாக்கில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சைன்இன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்கும். நீங்கள் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்தும் சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே கண்டினியூ வித் கூகுள் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் சூஸ் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கண்டினியூ வித் கூகுள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ வித் கூகுள் செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு இது வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டாப் ரைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும், உங்களுடைய அக்கௌண்ட் நேம் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து டெக் கிராட்டிஃபை அக்கௌண்ட்டில் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டெக் கிராட்டிஃபை அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே தான் நம்மளுக்கு டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேஷ்போர்டில் தான் நம்ம எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ். ஸோ இந்த அப்லோட் ஃபைல்ஸில் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஏஐ இமேஜஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். இப்போ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் இயர் அப்படின்னு மேலே இருக்கும். ஸோ இந்த கிராஃப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க ஒரு மந்த்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கிராஃப் ரெப்ரசன்டேஷனாக இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த் எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அண்ட் வீக்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸ் ஏர்னிங் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸில் மேலே அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி பிஎன்ஜி அப்லோட் பண்ணுமா இல்லை இமேஜஸ் அப்லோட் பண்ணுமா எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சைட். ஸோ இந்த இன்சைட்ஸில் என்னன்னா ஒரு செலக்டட் ஆஃப் பீரியடில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து எதுவும் ஏர்னிங் பண்ணல அப்படின்றதுனால இப்போதைக்கு அது விசிபிளாக இல்லை. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் பீரியடை சூஸ் பண்ணி அதாவது உங்கள் டைமிங்கை சூஸ் பண்ணி அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டாப் செல்லர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அடோப் ஸ்டாக்கில் எந்த இமேஜஸ்லாம் அதிகமாக வந்து டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த மாதிரியான இமேஜஸ் வந்து அதிகமாக டவுன்லோட் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் வந்து அனாலிசிஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், இல்லுஸ்ட்ரேஷன், வெக்டார்ஸ் அந்த மாதிரி தனியாக ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எது இதெல்லாம் அதிகமாக டவுன்லோட்ஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்மளும் அதே மாதிரியான இமேஜஸை வந்து நம்ம ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட். ஸோ இந்த கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து நேம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம், இமெயில் ஐடி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வந்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் இல்லை சேஞ்ச் பண்ணி சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது டெக் கிராட்டிஃபைன்ட்டு. ஸோ அப்படியே இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்கும். ஸோ அட்ரஸில் வந்து உங்களுடைய அட்ரஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் சேஞ்சஸ்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் கொடுத்துருப்பாங்க. அதாவது தட் கேன் பி டேக் அப் டு 24 hours டு ப்ராசஸர் ரீசென்ட்லி சப்மிட்டட் டேக்ஸ் ஃபார்ம் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் இப்போ ஒரு புதுசாக ஒரு டேக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு மினிமம் 24 hours ஆச்சும் எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நான் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் மெயில் வந்து 24 hours கழிச்சு தான் வரும். இப்போ இந்த ஆட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேக்ஸ் ஃபார்ம் வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஆர் அன் இண்டிவிஜுவலாக இல்லை வந்து ஏதாவது கார்பரேஷனான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் வந்து ஷோ ஆயிருக்கும். ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஎஸ் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் கூட வேற ஒரு கண்ட்ரி வந்து இந்த டேக்ஸ் ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட மெம்பர் அதாவது அந்த கண்ட்ரியோட சிட்டிசனாக இருந்தால் நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவும் யூஎஸும் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் ட்ரீட்டி போட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷனாக தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் இந்தியாவாக இருந்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எதுக்கு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட இமேஜஸை யாரும் டவுன்லோட் பண்ணும்போது அதில் நம்மளுக்கு கமிஷன் ஏர்ன் ஆகும். அந்த கமிஷனை நம்ம வித்ரா பண்ணும்போது நம்ம கண்ட்ரி வந்து அதுக்கான டேக்ஸை வந்து இந்த டேக்ஸ் ட்ரீட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக டிடெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வித் ஹோல்டிங் ரேட்ஸ் பை
கண்ட்ரி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரி வந்து இந்த யூஎஸோட வந்து இந்த டேக்ஸ் ட்ரீட்டி போட்டிருக்காங்க அண்ட் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஆப்ஷனில் காட்டும். ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 50% வந்து டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மென்ஷன் ஆகிருக்கும் மோஷன்ஸ் ஆர் பிக்சர்ஸ் அண்ட் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 50% தான் இந்தியாவுக்கு டேக்ஸ் டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த ஆர்டிகல் கீழே வருது அப்படின்றது இங்கே ட்ரீட்டி ஆர்டிகல் அப்படின்றதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 12(2) அப்படின்ற ஆர்டிகல் அண்டரில் இந்த 15% டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ நம்ம அதை வந்து அதில் அப்டேட் பண்ணணும். அதுக்காக தான் நான் இதை பார்க்க சொன்னேன். ஸோ இப்போ திருப்பி டேக்ஸ் ஃபார்ம் பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் W8BEN அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியா கண்ட்ரியாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். கீழே கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த டேக்ஸ் ஃபார்மை எடிட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த இண்டிவிஜுவல் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி கேட்டிருப்பாங்க. ஸோ கண்ட்ரியில் வந்து இந்தியான்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சிட்டியை மட்டும் கீழே தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட சிட்டியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து கண்ட்ரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து இந்தியான்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மெயில் ஐடி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது நம்ம அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அந்த மெயில் ஐடி இல்லாமல் வேறு ஏதாவது மெயில் ஐடி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது மெயில் ஐடி கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. பட் மோஸ்ட்டாக தேவையில்லை. ஏன்னா நம்ம அக்கௌண்ட்லேயே வந்து மெயில் ஐடி இருக்கிறதுனால நம்ம கொடுக்க தேவையில்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி சிட்டி ஆர் டவுன் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம மேலேயே வந்து கொடுத்ததுனால இதை நம்ம ஃபில் பண்ண தேவையில்ல. அதோட கீழே பார்த்தீங்கன்னா ஃபாரின் டேக்ஸ் ஐடென்டிட்டி நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த நம்பர் ஒன்றும் இல்லை, உங்களுடைய பேன் நம்பர் தான் இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஸோ உங்களோட பேன் நம்பர் என்னவோ அதை எக்ஸாக்டாக இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மந்த், டேட், அதுக்கப்புறம் இயர் மென்ஷன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மந்த், அதுக்கப்புறம் டேட், அதுக்கப்புறம் இயர் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஆர்டரில். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15% அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ட்ரீட்டி ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா 12(2). ஸோ அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலையும் 15 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சென்டென்ஸை நீங்கள் காப்பி பண்ணி இந்த லைனில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, மோஷன் அண்ட் பிக்சர்ஸ் அண்ட் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50% டேக்ஸ் வித் ஹோல்டிங் இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்காக தான் இந்த லைனை வந்து நான் பேஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் மேலே எப்படி நேம் டைப் பண்ணீங்களோ அதே மாதிரி இதில் கொடுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ அகைன் கீழேயும் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் மேலே எப்படி டைப் பண்ணீங்களோ அதே மாதிரியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கிளிக் டு சைன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபில் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து கிளிக் டு சைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டேக்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு காப்பியும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே டவுன்லோட் காப்பி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டேக்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா PDF உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இந்த டேக்ஸ் ஃபார்மோட காப்பி பார்த்தீங்கன்னா நம்ம மெயிலுக்கும் வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இமெயில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சு அண்ட் அது வேலிடேட் ஆகிடுச்சு அப்படின்ற இமெயில் வந்திருக்கும். ஸோ we are pleased to inform you that your US IRS withholding tax form has been validated அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த இமெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட டேக்ஸ் ஃபார்ம் வந்து வேலிடேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு இமெயில் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணோம் இல்லையா அதோட காப்பி ஒன்று PDF-ஆக உங்களுக்கு இமெயில் ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 2 மெயில்ஸ் ரிசீவ் ஆகிருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேக்ஸ் ஃபார்மோட காப்பி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் ஃபார்ம் வந்து வேலிடேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 இமெயிலும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய டேக்ஸ் ஃபார்ம் வந்து கரெக்டாக சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் அடோப் ஸ்டாக்ல எப்படி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அண்ட் அதோட டேக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி AI மூலமா இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி அண்ட் அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.